எக்ஸாமில் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் டெல்ஸ் தேரம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். டெல்ஸ் தேரம் ஸ்டேட்மெண்ட் 2 மார்க்ஸ், given to prove 1 mark, remaining proof வந்து 2 மார்க்ஸ், டோட்டலி 5 மார்க்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருவாங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் எப்படி ப்ரூஃப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன? a straight line drawn parallel to a side of a triangle. ஒரு ட்ரையாங்கலில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரான் பண்ணுறோம். ஏபிசி ட்ரையாங்கலில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பண்ணுறோம். விச் இஸ் அது எப்படி இருக்கும்னா parallel to the side of a triangle. parallel to the side of the triangleக்கு பேரலாக இருக்கும். இன்டர்செக்டிங் த அதர் 2 sides. ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கும், மற்ற 2 சைட்டையும் இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ இன்டர்செக்டிங் 2 பாயிண்ட்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. திஸ் இஸ் த இது கிவன் ஸ்டேட்மெண்ட். ப்ரூஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிவைட் பண்ணுற லைன் வந்து சேம் ரேஷியோவை, அந்த சைட்ஸோட சேம் ரேஷியோவை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிசி ட்ரையாங்கலில் டிஇ பிரிக்கிறப்ப ஏடி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசிங்கிறது சேம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அதை எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் தெரியணும். ஒன்று கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இன்னொன்று ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வந்து 2 லைன் பேரலாக இருக்கும். அதை வந்து ஒரு லைன் கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணுறப்ப இதோட ஆங்கிளும் இதோட ஆங்கிளும் ஈக்குவல், இதோட ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இது ஒரு இது. அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது வந்து ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி. இந்த 2 கான்செப்டையும் இந்த தியரத்தில் யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். டு ப்ரூவ் ஏடி டிவைடட் பை டிபி ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசின்னு ப்ரூவ் பண்ணோம். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇன்னு பிரிச்சிருச்சு, பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது 2 ஈக்குவல் அப்படிங்கிறப்ப சென்ட்ரல் எழுதுறது ஆங்கிள் எழுதுவோம். அப்போ ஆங்கிள் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி. ஆங்கிள் ஈக்குவல், ஏஇடியும் ஏசிபியும் ஈக்குவல், ஏஇடி ஏசிபியும் ஈக்குவல். அப்புறம் இது சென்டர் ஆங்கிள், காமன் ஆங்கிள் ஏபிசிக்கும் காமன். அப்போ பிஏசியும் டிஏயும் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல். அப்போ இது எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் அப்படிங்கிறப்ப சிமிலாரிட்டி பை ட்ரிபிள் சிமிலாரிட்டியில் யூஸ் பண்ணி சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். சிமிலாரிட்டி இப்போ யூஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா சைட்ஸோட ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கும் போது அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசி ஏடிஇ அப்படின்னு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ ஏபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை ஏஇன்னு இருக்கும். நம்ம ஏடி ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இந்த ஏபியை ஏடிக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசியும் அதே மாதிரி ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏசின்னு எழுதிக்கலாம். ஏடி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇன்னு இருக்கும். இசி பை ஏஇன்னு வந்துடும். 1 கேன்சல் ஆயிரும். டிபி பை ஏடி ஏஇ இசி பை ஏஇன்னு இருக்கும். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு வந்துடும். ஹென்ஸ் டெல்ஸ் தியரம் ப்ரூஃப். தேங்க்யூ ஃபார் வாட்ச். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.